இந்த நபர் கார் ஓட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அவருக்கு முன்னால அப்படியே வலிய மறைச்ச மாதிரி ஒரு குப்பை தொட்டி வந்துருது. அதனால அவரு பயந்து போய் அந்த ஸ்டேரிங்க பிடிச்சி தூக்குவாரு பாருங்க. அப்படியே அந்த மான்ஸ்டர் கார் அந்த குப்பை தொட்டியை அசால்ட்டா தாண்டி போயிடுது. பின்னால துரத்திக்கிட்டு வந்த போலீஸ்காரால அந்த குப்பை தொட்டியை தாண்டி வரவே முடியல. அதனால அவர் அங்கேயே மாட்டிக்கிறாரு. அப்புறம் அந்த மான்ஸ்டர் கார் இன்னொரு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரெண்டு பில்டிங்க்கு இடையில அப்படியே உயரமான இடத்திலேயே போக ஆரம்பிக்குது. இந்த போலீஸ்காரரும் எங்கடா போச்சு அந்த கார்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனா அது அவருடைய தலைக்கு மேலதான் இருக்குது. அதை அவர் கவனிக்கவே இல்ல. ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டு அவர் அந்த இடத்தை விட்டே கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கார் ரோட்ல இறங்கி மறுபடியும் ஓட ஆரம்பிக்குது. அப்பன்னு பார்த்து இன்னொரு போலீஸ்காரர் வேற பாத்துறாரு. பார்த்துட்டு பின்னாலேயே துரத்திக்கிட்டு வராரு. உடனே அந்த மான்ஸ்டர் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ அந்த காரை அப்படியே திருப்பி ஒரு சந்துக்குள்ள ஓட்டிக்கிட்டு போறாரு. உள்ள போன பிறகுதான் தெரியுது அது ஒரு முட்டு சந்து. அதுக்கு பிறகு வழியே இல்ல. உடனே நம்ம ஹீரோ அந்த கார்ல இருக்கிற ஒரு லிவரை பிடிச்சி இழுக்கிறாரு. அடுத்த செகண்டே அந்த காருக்குள்ள இருந்து நிறைய டென்டகல்ஸ் எல்லாம் வெளியில வந்து அங்க இருக்கிற சுவர் மேலேயே அந்த கார் ஏறி போக ஆரம்பிக்குது. அதை பார்த்த பின்னால துரத்திட்டு வந்த அந்த போலீஸ் ஆபீசரால நம்பவே முடியல. அப்படியே ஆச்சரியமா வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப அந்த மான்ஸ்டர் காரும் பில்டிங் மேல எல்லாம் ஓடுது. அத பக்கத்துல இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் அப்படியே ஷாக்கிங்கா பாக்குறான். அதே நேரத்துல அந்த கார் ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங்க்கு கூட அசால்ட்டா தாவுது. ஒரு கட்டத்துல எல்லா போலீஸ் காரும் ஒன்னா சேர்ந்து ஏகப்பட்ட கார் நம்ம மான்ஸ்டர் காரை துரத்த ஆரம்பிச்சிருது. இப்ப இவங்க போய்கிட்டு இருக்கிற ரூட்ல வேற குறுக்க ஒரு ட்ரெயின் பயங்கர ஸ்பீடா வந்துகிட்டு இருக்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஆரம்பத்துல பண்ண மாதிரி அந்த ஸ்டேரிங்க பிடிச்சி ஒரு இழுப்பாரு பாருங்க. அப்படியே அந்த மான்ஸ்டர் கார் ஒரே ஜம்ப்ல அந்த ட்ரெயினையே அசால்ட்டா தாண்டி இந்த பக்கம் வந்துருது. கடைசியில பின்னால துரத்திட்டு வந்த போலீஸ்லாம் அந்த ட்ரெயினுக்கு அந்த பக்கமே மாட்டிக்கிறாங்க. இவங்க ஒரு வழியா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு சேஃபான இடத்துக்கு வந்து காருடைய போனட் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இன்ஜினுக்கு பதிலா ஒரு பெரிய மான்ஸ்டர் உட்கார்ந்துகிட்டு இருக்குது.